guys, welcome back. இன்னைக்கு நம்ம மிஸ்டீரியஸ் வேர்ல்ட் தமிழ் அந்த சேனல்ல இருந்து ஒரு வீடியோ 2026இல் நம்மை வியக்க வைத்த 5 மேஜிக் ரகசியங்கள். ஆஹா, ஒரு காலத்தில் இந்த மேஜிக்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற சின்ன விஷயம் கூட தெரியாத அந்த சிறு வயசுல மேஜிக்னா பைத்தியம். மேஜிக்னா பைத்தியம். எங்கேயாவது மேஜிக் அப்படின்னு எழுதி போட்டாலே போதும், அதே உட்காந்து அப்படின்னு 1/2 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான். எங்கேயாவது ஸ்டேஜ் ஷோஸுக்கு போனாலோ இல்லை குழந்தைகளுக்குன்னு அப்போ எங்கள் ஊரில் அந்த மாதிரி சில பார்க்குகளில் வந்து ஷோஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்கே எல்லாம் நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு இவரையும் கூட்டிகிட்டு ஓடுறது. எதுக்கு? விளையாடுறதுக்கு இல்லை. அங்கே போனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேஜிக் ஷோ அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கே அதை போய் அப்படியே உட்காந்து அந்த மேஜிக் ஷோ பார்க்கணும். புக் வாங்கி படிக்கிறது. ஆமாம் ஆமாம், மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ணுவது எப்படி அப்படின்னு புக்கெல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த புக்கில் வந்து இந்த பெரிய மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் ரிவீல் பண்ண மாட்டாங்க. அவங்க வியாபாரம் போயிருந்தா சின்ன சின்னதாக இந்த கையில் ரப்பர் பேண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னா அது இங்கே வர்ற மாதிரி அந்த பெண்ணை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதை வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனால் நம்ம தான் கிங்கு. எல்லாரும் எப்பட்றா பண்ண, இந்த கையில் இருக்கிற அந்த காயின் எப்பட்றா இந்த கைக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் ஃபாலோவிங் எல்லாம் இருந்தது. எனக்கு அப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் நம்ம அப்படிங்கிற ஆசையில் என்ன பண்ணோம், ஒரு ஷோவுக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு மேஜிஷியன் இருந்தார். எல்லாருக்கும் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ நானும் ஒன்று வாங்கிட்டு வந்து பார்த்தா அதுக்கு இப்போ அந்த விசிட்டிங் கார்டுக்கு பின்னாடி மேஜிக் ட்ரைனிங் நான் எடுக்கிறேன், ஸோ கிளாஸஸ் மாதிரி நடக்கும். ஓகே அப்படின்ட்டு ஒரு நைட் ஒரு 8 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன். எடுத்தார். சார் நீங்கள் தானே அந்த மேஜிஷியன்? ஆமாம் நான் தான். ஆமாம், உங்கள் நம்பர் கிடச்சிது. எஸ் சார், உங்ககிட்ட நான் கிளாஸுக்கு சேரணும், மேஜிக் கற்றுக்கணும் அப்படிங்களா? அப்போ எப்போ இது வந்து இருக்கும் 2005 2006. அவர் அப்போ கேட்ட அமௌண்ட்டு ஓகே நோ ப்ராப்ளம் மை சன், ஒரு 1 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு? 1 லட்சம். ஸ்கூல் ஃபீஸ்க்கே நாங்க தள்ளுது. என்னைய வச்சு நான் ஸ்கூலே கட்ட போறியா? போங்க சார் அந்த பக்கம், புள்ள வட்டியில் படிக்க வைங்க சார். அதுக்கு தான் கேட்குறேன். 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா உள்ளே அப்படி போகுதா கதை அப்படின்னு அப்போ ஃபோனை வச்சது. மேஜிக் ஆசையும் அப்படியே வச்சது. அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் வளர சின்ன சின்ன இந்த மேஜிக் பொருட்கள் வந்து எங்கேயாவது விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து இந்த பார்த்தியா முட்டை, அதை மூடிட்டு திருப்பி திறந்தா பார்த்தியா பாதி முட்டை அப்படிங்கிற மாதிரிலாம் ஏமாத்திருக்கேன் நான். இப்போ அந்த மேஜிக்கில் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா தலையை வெட்டுற ட்ரிக்ஸ் கூட எப்படி பண்ணுறாங்கங்கிறது இப்போ நெட்டில் இருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி நமக்கு ரொம்ப நாளாக இருக்கிற டவுட்டுகளை ஒரு 5 மேஜிக் ட்ரிக்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்ட போகிறாங்க. என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு 14 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். சவுத் கொரியாவுடைய ஒரு ஃபேமஸான மியூசிஷியன் தான் எடன் சாய். பிரிட்டன் காட்டன் ஷோல இவர் பெர்ஃபார்ம் பண்ண மேஜிக் ஜட்ஜஸையும் ஆடியன்ஸையும் ஆச்சரியப்பட வச்சிருந்தது. கையில 2 கார்டோட ஸ்டார்ட் பண்ண சாய் அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு நினைச்ச அடுத்த செகண்ட் எல்லாரும் வாயடிச்சு போற மாதிரி கையில இருந்து கார்டு மலையவே பொழிய வச்சிருந்தாரு. அடுத்து ஒரு ஒயிட் பால் எடுத்த மெஜிஷியன் அத ரெட் கிரீன்னு நொடிக்கு நொடி கலரை மாத்தி இருந்தாரு. கடைசியா ஒரு பால 4 பால மாத்தி அசத்திட்டாரு. அதோட முடியல. கிளப்ஸ் கார்டை கையில வச்சிருந்த மெஜிஷியன் அத அந்தரத்துல மிதக்க வச்சு த மேஜிக்கல் பவர்னால அத கசக்கி எல்லார் கண் முன்னே அத ஒரு மந்திரக்கோலா மாத்திட்டாரு. அடுத்த செகண்டே அந்த கார்டு அந்தரத்துல பறக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் சின்ன வயசுல பார்த்துருந்தா அப்படி இருந்திருப்பேன். இப்போ தெரியுது எனக்கு ஏன் எல்லா மெஜிஷியன்ஸும் கருப்பு ட்ரெஸ்லேயே போடுறீங்க. அந்த கருப்பு நூலை மறைக்கணுமா இல்லையா? ஒரு குற்றச்சாட்டு இருந்தது என்னன்னா, அவங்க வந்து இந்த ஃபுல் ஸ்லீவ் தான் போடுவாங்க. அந்த கோட்டு கையில இருந்து எதெல்லாம் வருது அதை உடைக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காரு, ஏற்றி விட்டுருக்காரு. ஏன் ஒரு வெள்ளை சொக்கா போட்டு வாங்க, எங்களை மாதிரி மஞ்சள் சொக்கா போட்டு போய் மேஜிக் பண்ணுங்க. கருப்பு சொக்காயை தான் போடுவீங்கல்ல. ஆனா அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அதுல தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம் இருக்குது. ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், ப்ரிசைஸான அந்த ஹேண்ட் டைமிங். புறா வழுக்க 2 கையை அப்படி தூக்குனீங்கன்னா புறாக்கும் போது நூல் வரும்.
அப்படி பண்ணி மாட்டிக்கிடுவா. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இங்கே வந்து மேஜிக் ஷாப் அப்படின்னு ஒரு கடையே இருக்குது. அங்கே போனீங்கன்னா இந்த மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் எல்லாம் அங்கே விற்பாங்க. நல்லா இருக்கு அது. அதுவும் மாயமா மறைஞ்சிடுச்சு. ஆடியன்ஸ் நோக்கி காட்டின 4 டைமண்ட் கார்டு எல்லார் கண் முன்னாடியே அது 9 டைமண்டா மாறிடுச்சு. அந்த ஆச்சரியம் அடங்குறதுக்குள்ள இங்க பாருங்க, காடை சும்மா சுத்தி விட்டு இருந்தாரு கையில. திடீர்னு அதையுமே ரெட் கலர் கார்டா மாத்தி மறைய வச்சுட்டாரு. இப்படி ஒரு அசத்தமான மேஜிக்க எப்படி பண்ணிருப்பாரு? அதுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட் என்னென்ன வாங்க பார்க்கலாம். இந்த மேஜிக்க 3 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் பால கையிலே ரெட் கிரீன்னு மாத்தி அதுல ப்ளூ கலர் பால் உட்பட 4 கலர் பாலா மாத்திருப்பாரு. இந்த ட்ரிக்கு மெஜிஷியன் ஆக்சுவலா 2 பால் யூஸ் பண்ணிருக்காரு. ஸ்டேஜ்ல திரும்பி நிக்கிற இந்த நேரத்துல தான் 2 பாலையும் தான் கைக்குள்ள கொண்டு வந்திருந்தாரு. ஒன்னு நார்மலான ஒயிட் பால், அதான் இது. ஆனா இன்னொரு பால்ல தான் ட்ரிக்கே இருக்கு. அது இப்படி ஆஃப் ரெட் ஆஃப் கிரீன் கலர்ல ஓடு மாதிரி இருக்கும். அதை ஓபன் பண்ணா உள்ள ப்ளூ கலர் பால் மறைஞ்சிருக்கும். இங்க நல்லா பாருங்க, மெஜிஷியன் ஆடியன்ஸ் கிட்ட ஒயிட் கலர் பாலை காட்டும் போது கலர் பாலை ரைட் ஹேண்ட்ல மறைச்சு வச்சிருக்காரு. இப்போ ஒயிட் பாலை மறைச்சிட்டு ஆடியன்ஸ் கிட்ட கலர் பாலோட ஒரு சைட காட்டிடுறாரு. அது ஒரு செகண்ட்ல 180 டிகிரி ரொட்டேட் பண்ணி. गाइस இதுக்கெல்லாம் எவ்வளவு மெமரி பவர் தேவை. அதான் பிராக்டிஸ் வேணும். நம்ம அது அந்த அந்த கையில எல்லாம் கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம வந்து நமக்கு கண்ணு தெரியாதா, அவங்களுக்கு முன்னாடியே இது என்ன பண்ணுறது அப்படின்னு போது செருப்பால் அடிப்பாங்க. இந்த 2 விரலாலும் மற்ற போல ஒளிச்சு வச்சுக்காரு. நம்மளுக்கு எல்லாம் இந்த ஒரு கையில 2 விரல் தான் வேலை செய்யுது, மிச்சம் 3 மடக்க முடியாது. அதுல எப்படி போல பிடிக்கிறது? இப்படி ஆல்ரெடி பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. அவர விரல் எல்லாம் நல்லா கலைட்டு நல்ல டான்ஸ். ஆனா எப்பேற்பட்ட ஒரு கலை, என்ன மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு கலை. இப்படி ஒரு கலையை கண்டுபிடிச்சு மக்களை ஏமாத்துறதுக்கு, இது மக்களை ஏமாத்துற விஷயம் தான். கலையை கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சு அந்த ட்ரிக்குள்ள என்ன விஷயங்கள் பண்ணலாம், அதுக்கான ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிக்கிறது எத்தனை ட்ரிக்ஸ் இருக்கு. நானே உன்னை ஏமாத்திருக்கேன் தானே. ஆமா, இப்படி விரல்ல பேப்பர் ஒட்டிட்டு இந்த கை இந்த பக்கம் வந்துட்டு இந்த நான் போயெல்லாம் யோசிப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் இங்க பாருங்களேன், சும்மா சாதாரணமா பண்றோம்ல. ஆனா மெஜிஷியன்ஸ்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. நம்மள திசை திருப்புறாரு. நான் யோசிப்பேன், ஏன் ஓவர் ஆடுறாங்க, எதுக்கு? சாதாரணமா எடுக்க மாட்டாங்க. இப்போ இதை எடுத்து இப்படி மறைச்சு வைக்க மாட்டாங்க. கையெல்லாம் ஒரு மாதிரி இப்படி முடக்கிட்டு போவோம். நான் பார்ப்பேன், என்ன ஏதோ ஏதோ நடக்குது, நம்மள ஏமாத்தி இருக்காங்க. இன்னொரு சைடுல உள்ள கிரீன் கலரை கொண்டு வந்துட்டாரு. திருப்புல ரொட்டேட் பண்றது தெளிவா தெரியும். இதுதான் நமக்கு நொடிக்கு நொடி பாலோட கலரை மாத்தின மாதிரி தெரிஞ்சது. இப்ப சாய் பாலை ஓபன் பண்ணி அது விரல்ல தனித்தனி பாலா காட்டிடுறாரு. அதுதான் ஆடியன்ஸ்க்கு பார்க்க நடுவுல இருக்கிறது பாதி கோல். இத நல்லா பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் பாலோட ஒரு சைட மட்டும் அவர் விரல்ல வச்சிருக்கிறது நல்லா தெரியும். செகண்ட் பார்ட்டா ஒரு காடை மிதக்க வச்சு அதை கசக்கி அப்படியே ஸ்டிக்கா மாத்தி இருந்தாரு. இத நமக்கு பார்க்க நார்மலான காடு மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்கு பின்னாடி மெஜிஷியன் ஒரு கிளவரான ஐடியாவை செட்டப் பண்ணிருக்காரு. இந்த கார்டு இழுக்கிற மாதிரி ஒரு பிளாக் த்ரெட்டோட கனெக்ட் ஆகி டபுள் சைட் ஸ்டிக், அதாவது ஒரு சைடு பிளாக்கும் இன்னொரு சைடு ஒயிட்டும் உள்ள ஸ்டிக்கோட அட்டாச் ஆகி இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. ஆமா, மெஜிஷியன் இந்த ஸ்டிக் செட்டப்பை தான் கோட்டுக்குள்ள இருந்து எடுக்கிறாரு. அவர் ஸ்டிக்கை ரொட்டேட் பண்றதுதான் கார்டு அந்த இடத்துல மிதந்த மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ மெஜிஷியன் விரல்களால பிளாக் த்ரெட்டை இழுக்க கார்டு அப்படியே கசங்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி. அந்த நேரத்துல மெஜிஷியன் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணதும் கார்டு அப்படியே ஸ்டிக்கா மாறிடுது. ஆக்சுவலி இந்த கார்டோட பின்பக்கமும் பிளாக் கலர்ல தான் இருக்கும். கோட்டோட பிளாக் கலர் அது அழகா மறைச்சிடுது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி. இங்க நல்லா பாத்தீங்கன்னா இங்க சாயோட கோட் பட்டனை ஏதோ ஒண்ணு மறைக்கிறது நல்லாவே தெரியும். அது வேற எதுவும் இல்ல, கார்டு தான். இப்படிதான் இந்த ட்ரிக்கை பெர்ஃபார்ம் பண்ணாரு. கடைசி பார்ட் தான் ஹைலைட்டே. 4 டைமண்ட் கார்டை அப்படியே 9 டைமண்டா மாத்தி சும்மா சுத்த வச்சிருந்தாரு. இந்த கார்டு கிமிக் கார்டு தான். அத கடபரா கிமிக்னு சொல்லுவாங்க. கார்டோட பேக் சைடுல ஒரு ஸ்ட்ரிங்கை இழுத்தோம்னா ஃப்ரண்ட் சைடுல இப்படி சேஞ்ச் ஆகும்.
அததான் ஸ்டேஜ்ல இவரும் பண்ணியிருந்தாரு. அப்போ காடை சுத்த வச்சது அது இந்த மாதிரி ஒரு சின்ன மோட்டார் டிவைஸை யூஸ் பண்ணிதான். விரல்ல மாட்டி இருந்தாரு. இந்த இடத்துல அதை உடனே ரிமூவ் பண்றது நல்லா தெரியும். இதை யூஸ் பண்ணி தான் காடை சுத்த வச்சாரு. அதை ரிமூவ் பண்றதுக்கு அந்த இது வந்து அந்த எடிட்டிங்ல நம்ம அந்த வீடியோ இதெல்லாம் அந்த லேயர் பண்ணுவோம்ல, இந்த வீடியோக்கு பின்னால இது வரணும் லேயர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த விரல்ல ஒரு விரல்ல இதை அப்படி மாற்றுறது நம்ம ஆடியன்ஸ் கண்ணுக்கு போகக்கூடாதுன்னு அதுக்கு முன்னாடி லேயர்ல என்ன பண்றாரு, டக்குன்னு அந்த கன்ஃபெட்டியை தூவி விடுறாரு. அப்ப அது கண்ணெல்லாம் அங்க விரியும் போது டக்குன்னு ஒத்த கையெல்லாம் மாற்றுறது. நம்ம கன்ஃபெட்டியை மோத்திட்டு வரமாட்டேங்குது அப்படியே கலட்டி வைக்கிறதுக்கு இல்லை, அடிச்சு விடுவீங்க. நம்மளுக்கு ஒரு கையால அவர் வந்து டக்குன்னு என்ன பண்ணீங்க, ஒரு விரல்ல கழட்டிட்டேன். அப்படியா நம்ம அசிஸ்டன்ட கூப்பிடணும், உருவி அசிஸ்டன்ட் வர மாட்டேங்குது. கண்டிப்பா நம்மளாம் கண்டிப்பா மாட்டிக்கிறோம். ஆனா இது ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலுமே அது ஒரு கட்டித்தனம் தானே. இதுல எங்க தெரியுமா கஷ்டம், ஏமாத்துறாங்கன்னு தான் தெரியும், இவங்க கடவுள்லாம் கிடையாது. அதோட கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிச்சா ஓகே, கண்டுபிடிக்க முடியல மூடிட்டு ஆடியன்ஸா உட்காரு. ஆனா தம்பி கண்டுபிடிச்சிருக்காரு. எல்லாம் சரிதான், ஆனா சுத்தும் போதே அந்த கார்டு எப்படி கலர் மாறிச்சுன்னு நீங்க கேட்கலாம். இங்க யூஸ் பண்ணது ஃபிளாப் மெக்கானிசம். இப்படி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இந்த கார்டு கடியில இன்னொரு கார்டை மடக்கி மறைச்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம அசைக்கும் போது கண்ணு வைக்க நேரத்துல கார்டு சேஞ்ச் ஆகிடும். அதுதான் மெஜிஷியன் கையை அசைச்சு கார்டை சேஞ்ச் பண்ணாரு. இதுதான் இந்த மேஜிக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட். உலகம் ஃபுல்லா மக்களை ரொம்பவே வியப்படைய வச்ச ஒரு மேஜிக் அது இதுதான். ஸ்டேஜ்ல இருந்த ஒரு சேர் மேல மெஜிஷியன் துணியால கவர் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது திடீர்னு சேர்ல ஒரு லேடி உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாமே கண்ணிமிக்கிற நேரத்தில் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸ்டேஜ்ல எங்க இருந்து வந்தாங்க அந்த லேடி சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த ட்ரிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த லேடி ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டே அந்த சேருக்குள்ள இந்த லேடி இந்த பொசிஷன்ல மறைஞ்சிருப்பாங்க. சேரோட சென்டர்ல ஒரு ஓபனிங் இருக்கும். சரியா மெஜிஷியன் துணியால கவர் பண்ண அடுத்த செகண்ட் சேரை ஓபன் பண்ணி வெளியே வந்துடுறாங்க. அதுதான் ரொம்ப வியப்பா தெரிஞ்சது. ஒரு கண்காட்சியில இத தூரத்துல இருந்து இதெல்லாம் வந்து இவங்கள்ட்ட சொல்லணும், நாங்க கொடுக்குற சேர் நாங்க கொடுக்குற காட்சியில வச்சு நீங்க பண்ணுங்கன்னா முடியாது. அதெல்லாம் முடியாது. மேஜிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் வடிவேல்ற டயலாக் தான், அசிஸ்டன்ஸ் என்ன நடந்தாலும் கிரௌடா அண்ணங்கிட்ட அண்டை விட்டுறாரு. ஆனா இப்ப வர்ற அந்த ஸ்ட்ரீட் மேஜிஷியன்ஸ் இருக்காங்கல்ல, என்ன பண்றாங்க, நேரா மக்களுக்கு கிட்ட போய் பப்ளிக்ல ஸ்டேஜ் எல்லாம் இல்லாம கிட்ட போய் ட்ரிக்ஸ் பண்றாங்க. இவனை எல்லாம் சேர்ல உட்கார வச்சுட்டு நானும் அதை போட்டு அப்படி இல்லைன்னா எல்லாம் வெளியே வந்துட்டான். இந்த கால் மட்டும் உள்ள இருக்க, அரி கால் வர மாட்டேங்குது. ஓ நீ இப்போ இதுக்குள்ள இருந்துதான் வந்தேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே. நாங்கள் ஒரு மேஜிக் ஷோக்கு போயிருந்தோம். அங்கே இருந்த ஒருத்தர் எல்லா மேஜிக்கெல்லாம் பண்ணிட்டு ஃபைனல் ஆக்ட் ஒன்று பண்ணினார். எப்படின்னா ஸ்டேஜில் ஒரு பெட்டி, அந்த பெட்டிக்குள்ளே அவர் இப்படி பாய் சொல்லிட்டு உள்ளே இறங்குறாரு. அவர் அசிஸ்டன்ஸ்லாம் வந்து சங்கிலி போட்டு கட்டுறாங்க, கட்டி எக்கச்சக்க பூட்டெல்லாம் போடுறாங்க, போட்டு அந்த பெட்டியை ஸ்டேஜ்லேயே வைக்கிறாங்க. நாங்கள்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன உள்ளே வச்சு பூட்டிட்டீங்க அப்படின்னு. பார்த்தா அவர் உள்ளே இருந்து மைக்கில் பேசுகிறாரு, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், உயிரோட தான் இருக்கேன், உயிரோட தான் இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் ஐயோ கொலைகேஸ்ல நம்ம எல்லாரையும் பிடிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோன்னே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், உங்க புறணிக்கு பின்னால தான் இருக்கேன், ஓவர் ஓவர்னு பார்த்தா ஆடியன்ஸா ஆக பின் சீட் இருக்குல்ல, அங்க இருந்து எந்திரிச்சு வராரு. நான்லாம் ஓடி போய் கை கொடுக்குறேன் அவருக்கு. அப்ப அங்க போனது யாரு, இங்க வந்தது யாரு? பார்க்கும்போது நார்மலா தான் இருந்தது. ஆனா க்ளோஸ்ல போய் பார்த்தா
அது உடம்போட ஒருத்தர் பாக்ஸுக்கு மேல மிதந்துகிட்டு இருக்காரு. இது அங்க வந்த எல்லாரையுமே வியப்படைய வச்சிருந்தது. இவர் உண்மையிலே பாதி மனுஷன் தானா, பாதி உடம்போட தான் வாழ்றாரா? அப்படிலாம் இல்ல, இவர் முழு மனுஷன் தான். இந்த ட்ரிக்கு ரொம்பவே புத்திசாலித்தனமா அந்த பாக்ஸை செட்டப் பண்ணிருக்காங்க கண்ணாடியில வச்சு. ஆமா, இத பார்க்க நார்மல் பேக்ரவுண்ட் மாதிரி தெரியும், ஆனா அது கண்ணாடி வச்சு உருவாக்குன ஒண்ணு. இத கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல கண்ணாடியோட எட்ஜஸ் நல்லாவே தெரியும். 2 கண்ணாடிகளை பாக்ஸுக்குள்ள செர்டைன் ஆங்கிள் வைக்கும்போது பாக்ஸோட சைட் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த மாதிரி தெரியும். இந்த ட்ரிக்கை நம்ம ஒரு தமிழ் படத்துல பார்த்திருப்போம். இது பார்க்க எம்டி பாக்ஸ் மாதிரி தெரியும், ஆனா இல்ல, பேட்டர்ன் கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு அப்படி தெரிய வைக்குது. இந்த ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் இல்லனா இந்த ட்ரிக் சாத்தியமே இல்ல. கண்ணாடிக்கு பின்னாடி உள்ள கேப்ல தான் மெஜிஷியன் நிக்கிறாரு. இப்படிதான் இந்த இலூஷனை பெர்ஃபார்ம் பண்றாரு. இந்தியாவில் நடந்த ஒரு ஷோல இந்த ஆச்சரியமான மேஜிக் பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்தது. மெஜிஷியன் ஸ்டேஜில் இருந்த பாக்ஸ்ல தன்னோட லேடி அசிஸ்டன்ட்டை ஏத்துனதும் பாக்ஸ் மொத்தமும் பிளாக் கர்டனால மூடி திறக்கும் போது, ஆனா சில நொடிகள்ல இந்த முறை 3 கர்டன் திறக்கும் போது அந்த லேடி அங்க இல்ல, மாயமா மறைஞ்சிட்டாங்க. எப்படி சில செகண்ட்ஸ்ல மாயமா மறைய முடிஞ்சது? வாங்க அதுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட்டை பார்ப்போம். இந்த மேஜிக்கோட ரகசியம் இந்த பாக்ஸ்ல தான் இருக்கு. குறிப்பா இந்த பாக்ஸோட இந்த பகுதியில தான் இருக்கு. அடுத்த செகண்ட் அந்த லேடி கீழே உள்ள ட்ராப் டோர் ஓபன் பண்ணி இந்த சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. நமக்கு இதை பார்க்கும்போது சின்ன இடம் மாதிரி தெரியலாம், ஆனா அது உள்ள ஒரு ஆள் ஈஸியா மறைஞ்சுக்கலாம். அந்த லேடி உள்ள இந்த பொசிஷன்ல தான் இருப்பாங்க. இப்போ கர்டனை ரிமூவ் பண்ணதும் எல்லாமே மேஜிக் மாதிரி தெரிஞ்சிடுது. இந்த கருப்பு லேயர் இருக்கிறது ஆடியன்ஸ்க்கு லேடி உள்ள நிக்கிற மாதிரி தோண வைக்கும். ஆனா நல்லா பாத்தீங்கன்னா அந்த லேடி அதுக்கு மேலதான் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த மேஜிக் வெவ்வேறு இடங்கள்ல பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இங்க நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். இதுதான் அந்த சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட். இங்க இதுக்குள்ள அந்த லேடி மறைய வாய்ப்பே இல்ல. அப்புறம் எப்படி மறைஞ்சிருப்பாங்க? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். பின்னாடி ஒரு ஸ்டேஜ்ல ராப் லேக்ஸ்ங்கிற மெஜிஷியன் முதல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த மேஜிக் எல்லாம் வந்து நீங்க எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் ஏமாத்திடலாம். பட் நீங்க டாப் ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களால ஏமாத்த முடியாது அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது ஒவ்வொருத்தங்களோட காதுக்கு ஒவ்வொரு மாதிரி அந்த நியூஸ் போய் 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 இவன் காதுக்கு ஒரு மாதிரி வந்து எனக்கு சொல்லி கொடுத்தான். தெம்பி மேஜிக் பண்ணும்போது பச்சை நல்ல பச்சை மரத்துக்கு மேல ஏறி நின்று பார்த்தா அவங்க மந்திரம் உடையுதாண்டா. அப்ப எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரியும். அப்ப நான் யோசிப்பேன், மேஜிக் ஏதாவது மரத்தடிக்கு பக்கத்துல நடக்கணுமே, அப்பதானே ஏறி பார்க்கலாம். அதனாலதான்டா மரமே இல்லாத இடத்துல ஸ்டேஜ் போட்டு பண்றாங்க அப்படின்னு விட்டானே ஒரு ஃபீலா. நானும் அதை நம்பிக்கிட்டு இப்ப கேட்டா சொல்றேன், அது எங்க அம்மா எனக்கு சொன்னது. நல்ல அம்மாக்களை வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு. பச்சை மரத்துக்கு மேல ஏறி நின்னா மந்திரம் உடையலாம், அத மந்திரம் தான் நினைச்சிருக்காங்க. வினோதமான ஒரு மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸ்டேஜோட சென்டருக்கு வந்த மெஜிஷியன் முதல்ல கம்ப்ளீட்டா நார்மலா தான் இருந்தாரு. அவர் தன்னோட அசிஸ்டன்ட்டை ஆர்டர் பண்ணதும் லேசர்னால மெஜிஷியனை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கீழ் நோக்கி வந்த செயினை மெஜிஷியன் பிடிச்சு அவர் உடம்போட மேல் பகுதி மட்டும் தனியா மேல போய்கிட்டு இருக்கு. அதோட ஆச்சரியமா அடுத்த நொடி அவரோட கால் பகுதி தன்னால ஸ்டேஜ்ல நடந்திருந்தது. இது ஆடியன்ஸ உண்மையிலே ஆச்சரியப்படுத்துச்சு. வாங்க அதுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க மெஜிஷியன் ஸ்டேஜ்ல நார்மலா நிக்கிற மாதிரி தெரியும், ஆனா அவர் கால்ல ஒரு வித்தியாசத்தை நோட் பண்ணீங்களா? லேசர் கட்டப்போ அவர் நின்ன பொசிஷன் இது, ஆனா அதுவே அடுத்து இப்படி நின்னாரு. இங்க ஒரு கேமரா கட் நடந்திருக்கு. அந்த நேரத்துல ராப்லெக் அசிஸ்டன்ட் அவரை துணியால கவர் பண்ணிருக்காங்க. அப்ப ராப் இந்த பொசிஷனுக்கு போயிட்டாரு, ஒரு ஸ்பெஷல் பிளாட்ஃபார்ம் மேல. அதுவும் கருப்பு துணியால கவர் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கீழே இருக்கிறது ரோபோட்டிக் கால்கள்னு. அதுதான் ராபை விட்டு தனியா நடந்திருந்தது. பேக்ரவுண்டும் பிளாக் செட்டப்னால ராப் இருக்கிற பிளாட்ஃபார்மை நம்மளால கண்டே பிடிக்க முடியாது.
ஆனா மெஜிஷியன் செயினை பிடிச்சு மேல போகும்போது அவர் கையில ஃபோர்ஸ் கொடுக்கவே இல்ல, சும்மா தான் பிடிச்சிருக்காரு. அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் மேல தூக்கிட்டு போய் கீழே கொண்டு வருது. இப்படிதான் இந்த ஒரு மேஜிக் ட்ரிக்க பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு ஃபங்க்ஷன்ல இவர் போர்வை வச்சு கவர் பண்ணி பண்ண மேஜிக்க பாருங்க. ஒரு ரப்பர் பேண்டை வச்சு இவர் பண்ண மேஜிக்க பாருங்க. ரப்பர் பேண்டை இழுத்து அதை கடிச்சு ரெண்டாக்கிட்டாரு. அது ஒண்ணு சேர வாய்ப்பே இல்ல. ஆனா அவர் ரப்பர் பேண்ட அப்படியே பழைய மாதிரி மாத்திட்டாரு. பழைய டெக்னிக் சார். எப்படி இத பண்ணிருப்பாரு? ஆக்சுவலா இந்த ட்ரிக்க நீங்களும் ட்ரை பண்ணலாம். இதோட ட்ரிக் மெஜிஷியன் ரப்பர் பேண்ட கையில வச்சிருந்த விதத்துல தான் இருக்கு. மெல்லுசான பெரிய ரப்பர் பேண்ட இப்படி ரெண்டா மடக்கி ஒரு ரப்பர் பேண்டுக்குள்ள இன்னொரு ரப்பர் பேண்டை விட்டு அதை இப்படி ஒரு கைக்குள்ள மறைச்சு வச்சிருக்காரு மெஜிஷியன். இப்ப ரப்பர் பேண்டை கடிக்கும் போது மறைச்சு வச்சிருக்கிற பகுதியை விட்டுடுவாரு. அது நமக்கு ரப்பர் பேண்ட் துண்டான மாதிரி தோண வைக்கும். ஆனா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல. அவ்வளவுதான். இப்ப மெஜிஷியன் ரப்பர் பேண்டை தான் தான் ஒட்ட வச்ச மாதிரி காட்டிடுறாரு. இங்க கம்பிக்கு அந்த பக்கம் கையில ஸ்கார்ஃப் வச்சிருந்த மெஜிஷியன் என்ன இந்த பக்கம் வந்துடுச்சு. எப்படி? இந்த ட்ரிக்குக்கு முக்கிய காரணம் இந்த ரீட்ராச்சபிள் டிவைஸ் தான். ஸ்பிரிங்கோட லோடான இன்விசிபிள் த்ரெட்டை ஸ்கார்ஃபோட கட்டி இருப்பாரு. முதல்லயே அந்த த்ரெட்டை கம்பியை சுத்தி கொண்டு வந்து அவர் கைக்குள்ள மறைச்சு வச்சிடறாரு அந்த டிவைஸ. இப்போ த்ரெட்டை விட்டா போதும், ஸ்கார்ஃப் அழகா அந்த பக்கம் வந்துடும். எல்லாம் ஒரு செகண்ட்ல நடக்கிறதுனால அது நமக்கு வியப்பா தெரியுது. நம்ம நிறைய இடங்கள்ல இந்த உடம்ப ரெண்டா பிரிக்கிற மேட்சிக்க பார்த்திருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள ரகசியம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இங்க பாருங்க. ஒரு மேஜிக் ஷோல இவர் தான் அசிஸ்டன்ட் உடம்ப ரெண்டா பிரிச்சு காட்டுறேன்னு பாரு. மிஸ்டேக் பண்ணிட்டேன். மூடி ஒழுங்கா மூடியா. அத நடக்கும் போது ஐயோ அந்த பிளேட் கீழே விழுந்து அசிஸ்டன்ட் காலை மடக்கி வச்சிருக்கிறது அந்த மூடி கீழே விழுந்துச்சு. மறைக்கிறதுக்காக இன்சர்ட் பண்ண பிளேட் ஒழுங்கா ஃபிட் ஆகல, அதுல வசமா மாட்டிக்கிட்டாரு. இப்படிதான் எல்லா இடங்கள்லயும் ஏங்க டிக்கெட் காசு கொடுத்து டிக்கெட் ஷோ எடுத்து அவ்வளவு பேர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போது மூடி ஒழுங்கா மூடாம கீழே விழுந்து எவ்வளவு எப்படி இருக்கும். இதுக்கு தான் சொல்றது, திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணி அந்த மெஷின்ஸ் எல்லாம் சரியா ஒர்க் பண்ணுதான்னு பார்த்து. ஆனா அந்த அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு சல்யூட்டுங்க. உடம்பு இப்படி திருப்பி தலைய நேரா வச்சு நேரா படுக்கிற மாதிரி ஒரு இலூஷன் காட்டுனீங்கல்ல. இந்த மேஜிக்க பண்றாங்க. ஒரு ஷோல போர்வைக்குள்ள போன அலாவுதீன் ஒரு சுத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வெளியே வந்துட்டாரு. எப்படின்னு டாப் ஆங்கிள் மாட்டிக்கிட்டாப்ல. போர்வைக்கு பின்னாடி ஆல்ரெடி ஒருத்தர் ரெடியா நிக்கிறாரு. போர்வைக்குள்ள இவரை சுத்தி பின்னாடி அனுப்பி அவரை முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. இங்க அசிஸ்டன்ட் மூலியமா செயின்னால சுத்தி சுத்தி கட்டப்படுற மெஜிஷியன் கர்டன் க்ளோஸ் ஆன அடுத்த செகண்ட் மெஜிஷியன் எஸ்கேப் ஆகி அதுல அசிஸ்டன்ட் செயினால கட்டப்பட்டிருக்காங்க. எப்படி சில செகண்ட்ஸ்ல இது சாத்தியமாச்சு? ஏதோ இப்படிதான். இங்க செயினால கட்டப்பட்ட மெஜிஷியன் கர்டனால மூடும் போது பின்னாடி டோர் மாதிரி இருக்கு, அதை திறந்து வெளியே வந்துட்டாரு மனுஷன். உடனே லேடி அசிஸ்டன்ட் அது உள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க. இதுதான் ரகசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுல எப்படி தெரியுமா இருக்கு, அந்த சூரிய கது மணி மாதிரிதான். ஐயோ அதான் சங்கிலியால கட்டி வச்சிருக்கியா? ஏ கட்டவே இல்ல, முன்னாடி மட்டும் தொங்க விட்டுருக்கோம்யா, பின்னாடி ஒரு கதை இருக்கு பாக்கல. என்ன இப்படி கிளம்பிட்டீங்க? நான் பார்த்த ஒரு மேஜிக் ஷோ வந்து எனக்கு ரொம்ப அது அந்த ட்ரிக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரி தான் ஒரு மெஜிஷியன் எல்லாம் மேஜிக் பண்ணிட்டு அவரோட ஃபைனல் ஆக்டுக்கு வந்து அவங்க அசிஸ்டன்ஸ் வர்றாங்க.
அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து சோப்பு கலர் துணி போட்டிருப்பாங்க, மாஸ்க் கட்டியிருப்பாங்க. அப்போ வந்து இவருக்கும் அந்த கடத்தும் போது ஒரு துணி கட்டுவாங்க, தலையை மூடுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு துணியை போட்டு மூடி அவரை ஸ்டேஜில் நிற்க வைக்கிறாங்க. அவர் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு மைக்கை பிடிங்கிட்டு அவருக்கு தலையை போட்டு கட்டி ஒரு கதிரையில் உட்கார வச்சு கட்டிடுவாங்க. கட்டிட்டு இப்போ நம்ம மெஜிஷியனை கட்டிட்டாங்க. பார்த்தா ஒரு 2 அசிஸ்டன்ட்ஸ் வந்து அதை எடுக்கிறாங்க, இப்படி வர்றாங்க போகிறாங்க, இவர் அது பண்ணுறாங்க, கையை கட்டுறாங்க, காலை கட்டுறாங்க, எல்லாம் கட்டி முடிச்சுட்டு இப்போ அந்த மெஜிஷியன்ஸ் அந்த யார் மெஜிஷியனை கட்டி போட்டுட்டு அந்த அசிஸ்டன்ஸ் 2 பேரும் திரும்பி ஆடியன்ஸை பார்த்து இப்படி கை தட்டுறாங்க. கை தட்டிட்டு அப்படின்ட்டு அந்த மெஜிஷியனோட கட்டினதுக்கு அப்புறம் அவரோட மாஸ்கை கலட்டுனா அது வேற யாரும். ஐயோ அந்த மெஜிஷியன் எங்கேயா அப்படின்னு பார்த்தோன்னே இவ்வளோ நேரம் அவங்கள கட்டிட்டு இருந்தாங்களே அந்த 2 அசிஸ்டன்ட்ல ஒருத்தரை மாஸ்கை கலட்டுனா அவர் சிவப்பு சட்டையில இருக்காரு. அப்ப இவ்வளவு நேரம் ஒன்னைய கட்டுனதே நீதானா? எப்படி? அது ஏதோ ஒரு பண்ணிருக்காங்க சார். அது அந்த ட்ரிக்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியாத வரைக்கும் தான் இது. ஆதி காலத்து மேஜிக் ஒன்றுக்கு பண்ணி காட்டவா? பாருங்க விரலை கலட்டி காட்டுறேன். எப்படி எப்படி வந்தீங்களா? விரலை தனியா கலட்டி எடுத்துட்டு உங்களால முடியுமா? இதெல்லாம் டைனோசர் காலத்து மேஜிக் ட்ரிக்குங்க. ஐயா இப்போ இதில் ஒரு விரல் சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குல்ல, இப்படியே தட்டுவாங்க. தட்டி இந்த சின்ன விரல் அந்த பக்கம் கொண்டு வர்றேன்னு வாங்கி பாரு. எங்கள் மாமா என்னை எப்படி ஏமாத்திருக்காரு தெரியுமா இதெல்லாம் சொல்லி. ஐயோ ஐயோ மேஜிக்னா சின்ன வயசுல பைத்தியமுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மேஜிக் வீடியோ பார்த்தது நல்லா. அதான் சொல்றது, அது ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் தான் நமக்கு அது மேலே கிக் இருக்கும். யூடியூப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மெஜிஷியன்ஸுக்கு பொழப்பாகணுங்கிறதுக்காக அந்த எப்படி பொழப்பை மாத்திட்டாங்கன்னா மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கறதே வீடியோவா போட தரங்கிட்டாங்க. அப்புறம் எப்படி அந்த மற்ற மேஜிக் எல்லாம் நமக்கு ஒர்க் ஆகும்? இப்பெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சு வச்சு. இப்ப மேஜிக் ஷோன்னு ஏதாவது நடக்குதா? இல்ல, ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இப்ப நீங்க எக்ஸ்ட்ரீமா புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு வந்து பண்ணுனாதான் உண்டு. ஆனா வீடியோ நல்லா இருந்ததுங்க. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.